திமுகவ எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக, இன்னைக்கு திமுக கிட்டயே போய் சரணாகதி ஆயிட்டாங்க. இத பார்த்து அரசியல பார்க்குற அத்தன பேரும், "என்னடா பொழப்பு இது?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு காரணம் தான். சீட்டு வேணும். இத ஓப்பனா பிரேமலதா விஜயகாந்த் சொல்ட்டாங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? அவங்க ஓப்பனா சொன்னதுக்கப்புறம், தாராளமா திமுகவிலேருந்து அழைப்பு விட்டுட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் எதுக்காக இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. இப்போ ராஜ்யசபா சீட் கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா, அதிமுக கூட போனா ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா திமுக சைடு போனா கண்டிப்பா ஜெயிச்சிரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க போயிட்டாங்க. ஆனா கட்சிக்காரவங்கலாம் என்ன சொல்றாங்க? விஜயகாந்த் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? கலைஞர எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. திமுகவ வீழ்த்தணும்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட சேர்ந்தது எதனால? திமுகவ வீழ்த்தணும் தானே! அப்படி இருக்கும்போது, இப்போ என்னன்னா திடீர்னு இப்படி போய் திமுக கூட போய் சேர்ந்துட்டாங்களே! அதுவும் அவங்க சொன்ன காரணம் 2016லயே தேமுதிக வந்து கூட்டணியில வந்து சேர்றதுக்கு காத்துட்டு இருந்ததாவும், திமுக கலைஞர் வந்து சொன்னதாவும், இப்போ அது வந்து நிறைவேறி இருக்கிறதாவும் 10 வருஷம் கழிச்சு நிறைவேறி இருக்கிறதாவும், பிரேமலதா விஜயகாந்த் பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. விஜயகாந்த் இல்லாத நேரத்துல, விஜயகாந்த் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள்லாம் வெளில வரும்ல. அதுபோல தான் விஜயகாந்த் இப்ப இல்லாத டைம்ல, அவரு வந்து திமுக கூட போறதுக்கு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்றதும், 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. இவங்களுடைய அரசியல் இருப்ப காட்டிக்கிறதுக்காக, விஜயகாந்தோடைய கொள்கைய குழி தோண்டி புதைச்சுட்டாங்க அப்படின்னு கட்சிக்காரங்க எல்லாம் வேதனையா சொல்லிட்டு இருக்காங்க.